ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையில் கூட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். முருங்கைக்கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்ணை மூடிட்டு சூப்பராக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி முருங்கைக்கீரை. இப்போ இதற்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சா தான் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து நான் தேங்காய் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கீரை வகைகள் பொரிக்கும் பொழுது தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயமும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி கீரைகள்லாம் செய்யும்பொழுது நமக்கு இன்னும் ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து கட் பண்ணது போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கி விட்டு அதுலேயே வரமிளகா வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. வரமிளகா வேணும்னாலும் போட்டுக்கலாம், பச்சை மிளகா கூட நீங்கள் வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. வதங்கினதும் கீரை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடித்து வந்து சேர்த்திக்கோங்க, தண்ணியோடு சேர்த்தாதீங்க. இப்போ இந்த கீரைக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ரொம்ப பார்த்து கவனமாக ரொம்ப கம்மியாக போடுங்க. ஏன்னா நம்ம பார்க்கும்பொழுது கீரை வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம வதக்கும் பொழுது ரொம்பவே கம்மியாயிடும். இப்போ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கீரையை வந்து மூடி போட்டுலாம் வேக வைக்கக்கூடாது. கீரை வகைகள் எந்த கீரையாக இருந்தாலும் நம்ம மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. இப்போ தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் தேங்காய் பூ வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கீரை வகைகள்லாம் வந்து பிகினர்ஸுங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் பேஜில் நிறையா வீடியோஸ் வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நிறையா பொரியல் வகைகள், குழம்பு வகைகள்லாம் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். வீடியோ பேஜுக்குள்ளார நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சின்னா நிறையா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நிறையா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை பொரியல் பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டுடே ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வரும்.